எல்லாரும் டைத்துக்கு வரணுமா இல்லையா விஜய்? அவர் ஏதாச்சும் ஆகி வீட்டுல இருப்பாரு. அவர் நைட்டு வருவாரு, இல்ல காலையில வருவாரு. அப்ப எனக்கு இஷ்டம். அவர் இஷ்டம் எப்ப வேணாலும் வருவாரு. சரி, நீங்க எதுக்கு அது பேசணும்? என்ன அந்த குழந்தைக்கு ஒரு 3-4 வயசு இருக்குமா? உங்கள் முகரையை காட்டினா செருப்பை கழட்டி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கள பேச வச்சு வீடியோ போட்டுட்ருக்கீங்க. அந்தந்த குழந்தைய அந்தந்த வயசில் வாழ விடுங்கடா தயவு செஞ்சு. இப்போது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பேரண்டிங். ஏன்னா ஒரு 4-5 வயசுங்கிறது வந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பீரியட். இந்த வயசில் அவனுக்கு என்ன நீங்கள் சொல்லித்தரீங்களோ, என்ன கற்றுத்தரீங்களோ அதுதான் அவன் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறான். இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு நல்ல இந்த சமூகத்துக்கான போராடின மனிதர்களை, மற்ற மனிதர்களை மதிக்கவும், மனிதர்களின் உணர்வுகளை மதிக்க தெரிந்த மனிதர்களையும் ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு லைஃப்பில் கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் சரியாக வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காந்தியையும் நேருவையும் அப்துல் கலாமையும் மட்டுமே நம்மளாம் காட்டி வளர்த்தாங்க. ஆனால் நீங்கள் யாரை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி தரீங்க அப்படின்னா, அவ்வளோ அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த விஷயத்தை கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு தலைவர், கொஞ்சம் கூட மனசில் சலனமும் இல்லாமல் ஒரு கவலையும் இல்லாமல் மற்றவங்க மேலே பழியை போட்டு அந்த இடத்துலையும் தன்னை மையப்படுத்தி அங்கே அரசியல் நடக்குது அப்படின்னு பிரதிபலிக்கிற ஒரு தலைவர், ஒரு மனிதர்களின் வேதனைகளையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தலைவர், சட்டங்களை மதிக்க தெரியாத ஒரு தலைவர், ஒரு மனிதர், அவரை வந்து நீங்கள் ரோல் மாடலாக வைக்கும்போது அந்த குழந்தை அவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டு நாளைக்கு அவன் என்ன இந்த சமூகத்தில் வளருவான்றது நீங்கள் கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸுமே தான் சொல்கிறேன்.